நடத்தையின் பொருட்டே இந்த நாட்டை உடைமையாக்கி கொள்ளும்படி ஆண்டவர் எங்களை கூட்டி வந்தார். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்று உருவத்திலும் நீண்ட கழுத்தை லாங் நெக் உடையவர்களாகிய ஏனாக்கின் வழி மரபினரை விரட்டி அடித்த பின் இஸ்ரேலர்கள் பெருமையோடு கூறின வார்த்தைகள். இஸ்ரேல் மக்கள் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட நாட்டிற்குள் நுழைந்ததை கடவுளுடைய ஆற்றினால் கிடைத்த வெற்றி என நினைக்காமல் தங்களுடைய சொந்த வலிமையினாலும் திறமையினாலும் கிடைத்த வெற்றி என்று மேட்டிமை கொண்டார்கள். அப்பொழுது மோசே, உங்களுடைய சொந்த நேரிய நடத்தையினால் ரைச்சஸ்னஸ் கிடைத்த வெற்றி என்று புரிந்து கொள்ள வேண்டாம் என்று அந்த மக்களை எச்சரித்தார். வெற்றி என்பது கடவுளின் வலிமையினால் மட்டுமே கூடும். எனவே அந்த மக்களுடைய பெருமையை மேட்டிமையை எச்சரித்தார். இஸ்ரேல் மக்களை கடவுள் சுட்டெரிக்கும் நெருப்பை போன்று வழி நடத்தியதையும் கானானிய மக்களை அந்த மக்கள் முன்னரே விரட்டி அடித்ததையும் அந்த மக்களையும் முறியடித்து வீச்சூற செய்ததையும் மோசே அவர்களுக்கு நினைவூட்டினார். அந்த கடவுள் உங்களோடு இருக்கிறார். அவருடைய உடனிருப்பு பிரசன்னம் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணரலாம் என்றும் உங்களுடைய சொந்த வலிமை ஆற்றலில் நம்பிக்கை வைக்க வேண்டாம். மாறாக அவரையே சார்ந்திருங்கள். அவர் உங்களுக்கு செய்யும் நன்மைகளுக்காகவும் எப்பொழுதும் நன்றி கூறுங்கள் என்று அம்மக்களுக்கு அறிவுரை கூறினார். அது மட்டுமல்ல, இஸ்ரேல் மக்கள் கடவுளிடம் அச்சம் கொள்ள வேண்டும், கடவுள் வழியில் நடக்க வேண்டும், கடவுளிடத்தில் அன்பு கூற வேண்டும், கடவுளுக்கு பணி செய்ய வேண்டும், அடுத்திருப்பவர்களுக்கும் பணி சேவை தொண்டு செய்ய வேண்டும் என்றும் கிறிஸ்துவ சமூகத்தினரின் அர்ப்பணிப்பு என்பது 24x7, அதாவது 7 நாள்கள் 24 மணி நேரமும் அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்பார்த்தார். கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுப்போம், அதாவது கீழ்ப்படிந்து நடப்போம். வீண் பெருமை மேட்டிமை கொள்ளாமல் இருப்போம். கலாத்தியர் 5:26. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா உடைமைகளும் அவரது அருளால் கொடுக்கப்பட்டவை என்ற உணர்வுடன் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், கடவுளுக்கு சாட்சியாய் இருப்போம், கடவுளை உயர்த்துவோம், சிந்திப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.